வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எல்லோருக்கும் பிடிச்ச பன்னீர் வச்சு தான் உங்களுக்கு ஒரு டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சுலபமாக க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நான் பட்டூரா கீ ரைஸு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் 1 கப்பு பன்னீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு அரை நிமிஷம் இதை வறுத்துக்கிட்டா போதும். அது கூட ஒரு கை கொத்தமல்லியில் போட்டுடுங்க. அரை ஸ்பூனு கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் கையில் நசுக்கி அதில் போட்டுடுங்க. இதை ஜஸ்ட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடிலே இருந்தால் போதும். இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுடலாம். அதே பேனில் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 கப்பு வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து அதில் போட்டுடலாம். இது கூட 3 பல் பூண்டு, இந்த சைஸ் அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. தோல் எடுத்துகிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இதை வந்து இதில் போட்டுக்கலாம் பாதியாக வெட்டி. 2 ஏலக்காய், 2 பட்டை, 3 லவங்கம். இதை வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதும் 1 கப்பு வெட்டி வச்ச தக்காளி வந்து இதில் போட்டுடலாம். இது கூட 1/4 கப்பு முந்திரி பருப்பு போட்டுடலாம். இது நல்லா குழையிற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அதை வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சதை வந்து இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நான் இது வந்து இதில் போட்டுடுறேன். வெங்காயம் போட்டதும் ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அது கூட உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். அது கூட தனியாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் எடுத்தால் 1 ஸ்பூனு தனியா பவுடர் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை வந்து அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு அரை நிமிஷம் மசாலாலாம் வதங்கின உடனே நம்ம மிக்சியில் இருக்கிற மசாலா வந்து கழுவி இதில் ஊற்றிடலாம். தண்ணியை ஊற்றுற உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிடலாம், இல்லைனா இதுவும் தெரிக்கும். இதை வந்து மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் சைடில் வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு 1/4 கப்பு கட் பண்ண கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் கையில் வந்து கொஞ்சம் நல்லா நசுக்கிட்டு அதில் போட்டுடலாம். இது கூட அரை கப்பு ஹெவி க்ரீம் வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் ஸ்டவ் வந்து லோவில் வச்சுக்கணும், இல்லைனா வந்து தெரிக்கும் குழம்பு வந்து. இது கூட நம்ம பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து இதில் போட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ அரை நிமிஷம் ஆகிடுச்சி. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏதோ நம்ம பண்ண க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருந்தேன். இந்த 2 குழம்புமே வேறு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 குழம்பும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.